மேஷத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீர்கள். அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் நீங்கள். உங்களுக்கு 2025 புத்தாண்டு எப்படி? குறிப்புகள் இங்கே. உங்கள் ராசிக்கு 9வது ராசியில், அதாவது தனுசு ராசியில் 2025 புத்தாண்டு பிறக்கிறது. ஆகவே பணவரவு உயரும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த புத்தாண்டு கடன் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதாக அமையும். அதற்கான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். வாகனம், சொத்து தொடர்பாக மாற்றங்கள் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். சொந்த வீடு தொடர்பாக நெடுநாளாக திட்டமிட்டபடி உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும். உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கிரன் நிற்கும் போது புத்தாண்டு பிறப்பதால் வருமானம் உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். வரும் காலங்கள் திட்டங்கள் பூர்த்தியாகும். கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள். சனி 11ஆம் வீடான லாப வீட்டில் தொடரும் காலத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் உயரும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்கள் உண்டு. சமூக அமைப்புகளில் புது பதவிகள் தேடி வரும். சிலர் வெளிநாடு சென்று வருவீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். அரசால் ஆதாயம் அடைவீர்கள். புது வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள். கேது பகவானின் சஞ்சாரப்படி ஏப்ரல் 25 வரையிலும் நண்பர்கள் உறவினர்களிடம் பலவீனத்தை உணர்வீர்கள். மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசி பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். மே மாதம் முதல் பிள்ளைகள் முதல் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். எனினும் அவர்களின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும். ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் தூரத்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வெடிக்கும். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு திடீர் பணவரவு உண்டு. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீர்கள். வருட முற்பகுதியில் குரு பகவான் தன் தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த தொகைக்கு வரும். திருமணம், சம்பந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளை கட்டும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். வருட பின்பாதியில் வேலைப்பழு அதிகரிக்கும். இளைய சகோதரர் வகையில் மனத்தாக்கல் வரும். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் தொலைநோக்கு சிந்தனையோடு முதலீடு செய்து லாபம் பார்ப்பீர்கள். கடையை வெறித்தேடி மாட்டுவீர்கள். வேறு தெருவுக்கு மாற்றுவீர்கள். தொழில் ரகசியங்களை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களுக்கு வருகை அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஃபர்னிச்சர், ஹோட்டல், லாட்ஜ், இறக்குமதி ஏற்றுமதி, நீச்சப் பொருட்கள் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் எனில் உங்களுக்கு எதிரான அதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாறுவார்கள். உங்கள் மீதான பொய் வழக்குகள் நீர்த்து போகும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். புது வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள். கணினி துறையினரை இதைவிட வேறு நல்ல வேலைக்கு போகலாம் என்று எண்ணியிருந்த உங்களின் எண்ணம் நிறைவேற வாய்ப்புண்டு. கூடுதல் சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கும் அன்பர்களால் ஆதாயம் உண்டு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உறவினர்கள், நண்பர்கள் விட்டு வீட்டு விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பொது காரியங்களில் உங்களின் ஆலோசனைகளுக்கு பலரும் காத்திருப்பார்கள். ஆளுமையும் நிர்வாகத்திறனும் கவனிப்பை பெற்றுத்தரும். இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையையும் திறந்துவிடும் என்பதை புரிந்தவர் நீங்கள். ஆகவே இங்கிதமான பேச்சால் காரியம் சாதிப்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்களால் உதவிகள் உண்டு. வீடு வாங்குவீர்கள். சிலருக்கு புது தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். சங்கம், ட்ரஸ்ட் ஆகியவற்றில் சேருவீர்கள். புறநகர் பகுதியில் மனை வாங்க திட்டமிடுவீர்கள். அதற்கான பூர்வீக பணிகள் தொடங்குவதற்கான சூழல்கள் அமையும். வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டாகும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். சில விஷயங்களில் நீங்களே முன்னின்று நடப்பது நல்லது. சிறு பிரச்சனைகள் ஏதேனும் வந்தால் பெரிதுபடுத்த வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.